பாம்பே பஜார் பார்வையாளர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? மிக முக்கியமாக ஜென்ம சனி சுத்தமாக விளக்கியாச்சுங்க. பாத சனியாக இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல இருக்காரு, வருமானத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது தாங்க உண்மையான விஷயம். வேலை வருமானம் இப்போ டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜென்ம சனி விலகணும்னு எல்லாம் சரியாயிரும்னு சொன்னீங்களே, 2ஆம் இடத்துல வந்ததோட பிரச்சனையாக இருக்கே, வேலை வருமானம் தொழில் இடம் குடும்பம்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கே அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மாதத்துக்கு கெடுபலன் இருக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அது 2025 ஏப்ரல் மாதம் முழுக்கவே இருக்குங்க. மிக முக்கியமாக அடுத்து 40 நாள், அதாவது இந்த சனி பயிற்சி நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு 40-50 நாட்களுக்குள்ளவே அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பயிற்சி உங்களுடைய ராசியை பார்க்க போறாரு. குரு ராசியை பார்க்கும் பொழுது ராகு வந்து ராசியில் இருக்க போறாரு. என்ன நடக்கும்? இந்த புயல் காத்து அப்படி இப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நடந்தாலும் கூட குருவின் பார்வை அப்படின்ற அமைப்பு உங்களை எல்லா வகையிலும் மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பு. வேலை, தொழில், வருமானம், காதல், குடும்பம் மாதிரியான அத்தனையும் தலை சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் சரி பண்ணிடலாங்க. இப்போ கடந்த காலங்களில் உங்கள் தலை மேலே ஜென்மசனி, உங்கள் மனசே கெட்டு போயிருந்தது இல்லை, அந்த கெட்ட மனசு அப்படியே குரு பார்க்கும்பொழுது அப்படியே வாஷ் அவுட் ஆகி புனிதமாக மாற போகிறீங்க கும்பராசிக்கார எல்லாருமே. இருந்த நோய் விலக போகுது, இருந்த கடன் விலக போகுது, இருந்த பிரச்சனை விலக போகுது, பிரச்சனையாக இருந்த நபர்கள் விலக போகிறாங்க. இந்த அமைப்புகள் தாங்க இப்பொழுது நடக்கக்கூடிய அமைப்பு. எதை மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதை மறக்க முடியும். எந்த ஒரு கெட்ட பழக்கத்தை பழகிட்டு விட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த அமைப்பிலிருந்து விடுபட்டு வெளியில் வர முடியும். யாரை நம்பி ஏமாந்துட்டு அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க, வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான உங்களின் மனது புத்துணர்ச்சியாகி எல்லா காயத்துக்கும் மருந்து போடக்கூடிய ஒரு கோச்சார நிலை தாங்க இந்த ஏப்ரல், மே, ஜூனில் அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் இருக்குது. 2ஆம் இடம் சற்று டிஸ்டர்பாக இருக்கும். ஏன்னா ராகு சனி இருக்கக்கூடிய அத்தனை பாவகங்களும் அவர் பார்க்கக்கூடிய அத்தனை இடங்களும் நிச்சயமாக கிடக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த தன்மையில் உங்களுக்கு முதல் 40 மாதம் சாதகம் இல்லாத தன்மையாகும். அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு ஆஹா ஓஹோ தொட்டது தொடங்கக்கூடிய மிகப்பெரிய மேன்மை. சோம்பேறித்தனமாக இருந்து வந்த கும்பராசிக்காரங்க எல்லாத்துக்கும் 7 மணிக்கு பெட்டை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. என்ன செய்யணுமோ அதை செய்வீங்க, சாமி கும்பிடுவீங்க, குளிப்பீங்க, சுத்தமாக இருப்பீங்க. கடந்த 2 வருஷம் இதை நீங்கள் பண்ணவே இல்லை. அதான் உண்மையாக இருக்கும். கொமைனா போடுங்க. இந்த அமைப்புகள் மாறும். அப்படியே எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டு இருந்தக்கூடிய நிலைகள் மாற ஆரம்பிக்கும். உங்களை நீங்களே அழகுபடுத்திக்க ஆரம்பிப்பீங்க. தன்னம்பிக்கை மெதுவாக வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரே ராத்திரியில் படம் மாதிரி வராதுங்க. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். எல்லா வகையிலும் நன்மதி வரப்போகுது. கணவன் மனைவி உறவு, உங்களோட 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு. புதிய நட்பு, புதிய காதல், அது கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. திருமணம் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி நல்ல அமைப்பு இருக்க போகுது. அடுத்தது 5ஆம் இடத்தை குரு பார்க்க போறாரு. 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிற குழந்தைக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியான பாக்கியங்களை அனுபவிக்க கும்பராசிக்காரர்கள் தயாராகிக்கிட்டு இருக்கீங்க. வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்து வச்சவங்க தான் குரு இமீடியட்டா ஜென்மசனி முடிஞ்ச உடனே யாருக்குமே ராசியை குரு பார்க்குற குடுப்பனெல்லாம் கிடைக்காதுங்க. உங்களுக்கு தான் கிடைச்சு. கடந்த காலத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு கூட அடிச்சு கிடிச்சு ஓஞ்சி 4வது வருஷம் தான் குரு பார்த்தாரு. ஆனால் உங்களுக்கு மட்டும் இமீடியட்டாக ராசியை பார்க்கக்கூடிய இந்த அமைப்புகளில் கும்பராசிக்கார மாணவர்களுக்கு படிப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இது சரியாக வராது, தூக்கி போட்டுடலாம். இது சரியாக வரும், திருமணம் பண்ணிக்கலாம். பெற்றவர்கள் பெரியவர்கள் கிட்ட இருந்த அந்த தடையோ பிரச்சனையோ காதலில் ஒப்புதல் இல்லைங்க, அம்மா அப்பா ஒத்துக்கலன்றவங்க இப்போ ஒப்புதல் கொடுப்பாங்க. இப்போ திருமணத்துக்கான சில அமைப்புகள் இருக்கும். நல்ல ஆரம்பங்கள் இருக்கும். நண்பரோட சேர்ந்து தொழில் செய்யலாம், அவரோட சேர்ந்து செய்யலாம், அவரோட செய்யலான்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இது கூட 80 விழுக்காடு கும்பராசிக்காரங்க தான். 20 விழுக்காடு கும்பராசிக்காரங்க நல்லா தான் இருக்கிறீங்க. அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கல்யாணம் நடந்தது, குழந்தை நடந்தது, இங்கே தாங்க நான் ப்ரொமோஷன் வாங்கினேன்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்க கூட இருப்பீங்க. இப்போ நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களை பற்றி பேசுகிறோங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? நல்லா தானே இருக்கிறீங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கை பிடிச்சி தூக்கி விடவோ ஒரு நல்ல வார்த்தை சொல்லவோ ஒருத்தர் தேவையில்ல. இனிமேல் இந்த மாதிரி கஷ்டம் வராதுன்னு சொல்கிறதுக்கான ஆள் தானங்க நான். இதுக்கு முன்னுக்கு எதுவுமே நல்லதாக நடக்காதுன்னா இதோ இப்போ நல்லது நடக்குதுன்ற இந்த அமைப்பு தொடரும். வயதுக்கு ஏற்ற மாதிரியான தொடரும். வயசானவங்களுக்கு குழந்தைகளை பற்றி இருந்து வந்த கவலைகள் தீரும். பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைங்க, பொண்ணு கிடைக்கலங்க, மாப்பிள்ளை கிடைக்கலங்க. இப்போ பொண்ணு கிடைப்பாரு, மாப்பிள்ளை கிடைக்கும். வீட்டில் சுபகாரியம் நடக்கிறதுக்காக அமைப்புகள் அப்படியே மே மாதத்துலேருந்து தொடங்க ஆரம்பிக்கும். இந்த ஏப்ரலில் கஷ்டங்கள் விட்டொழிஞ்சு போக போகுது கும்பராசிக்காரங்களுக்கு. எல்லா அழுகை சோகம் போய் பித்தலாட்டம் நிற்க போகுது. மேன்மை வரப்போகுது. தொழிலில் நல்ல அமைப்பு வரப்போகுது. உங்களுக்கு எது தொழிலோ அது அறிமுகப்படுத்தப்படும். உங்களுக்கு எது வாழ்க்கையோ அவர் அறிமுகப்படுத்துவார். உங்களுக்கு எது அப்படியே தொடர்ந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து வரக்கூடிய நட்போ காதலோ வாழ்க்கை துணையும் இந்த இடத்துல அறிமுகப்படுத்தப்படும். அதுக்குன்னு 60 வயசுல 80 வயசுல அறிமுகப்படுத்தப்படுமா? இல்லைங்க. 80 வயசுல அவருக்கான குழந்தைக்கு நல்ல விஷயத்தை பார்ப்பாரு. பேரன் பேத்திக்கு நல்ல செலவுகள் நடக்கும். பேரன் பேத்திக்கு கல்யாணம் நடக்கும். அது பெற்றவங்க பெரியவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அந்த மாதிரியான சந்தோஷத்தை கொடுத்து அப்படியே இந்த பாத சனி விலகி போகக்கூடிய நல்ல அமைப்பு தாங்க. ராசியை குரு பார்த்ததே மிகப்பெரிய மேன்மை. எல்லா கும்பராசிக்காரர்களும் இனிமே கோச்சார நிலையில கடுமையான பலனை சந்திக்க மாட்டீங்க. நல்லது நிச்சயமாக நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம்
31 தேதி வரைக்கும் சந்திராஷ்டம நாள் இந்த 2025வது வருஷத்தில். இந்த நாட்களில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. புதிய தொழில் தொடக்கமோ, ஒரு கோர்ட்டு கேஸ் மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதோ, கல்யாணம் பண்ணுறதோ, புதிய காதலரோ காதலியோ போய் பார்த்து ப்ரொப்போஸ் பண்ணுறதோ மாதிரியான அமைப்புகளை அந்த 3 நாளில் தவிர்த்துகிறது நல்லது. அதை தாண்டி மற்ற நல்ல விஷயங்கள், மேன்மை விஷயங்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் 2025 நிச்சயமாக சகல தரப்பு வயதினர்களுக்கும், மாணவர், பெரியவர், சிறுவர் எல்லாருக்குமே, ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மிகப்பெரிய மேன்மையும் நன்மையும் கொடுக்கறதுக்கு அப்படியே ரெடியாக காத்துக்கிட்டு இருக்குங்க. எல்லா கும்பராசிக்காரங்களும் நல்லா இருக்க போறீங்க இந்த புத்தாண்டிலிருந்து.